பேச்சால் யாரையும் மயக்க சாணக்கியரின் 6 ரகசிய விதிகள். வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் ஆயுதம் ஏந்தியவனை விட அறிவுபூர்வமாக பேசுபவனே அதிக காலம் ஆட்சி செய்கிறான். ஒரு மனிதனின் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிப்பது அவனுடைய செயல் மட்டுமல்ல, அந்தச் செயலை அவன் எப்படி வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிறான் என்பதுதான். அலெக்சாண்டரின் மாபெரும் படையையே தன் சொல்லால் பின்வாங்கச் செய்த மகா தந்திரதாரி ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு மனிதன் தன் நாவால் எப்படி உலகையே ஆள முடியும் என்பதற்கு 6 ரகசிய விதிகளை சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒரு சாதாரண உரையாடலிலும் சரி அல்லது ஒரு பெரிய கூட்டத்திலும் சரி மற்றவர்களை உங்கள் வசப்படுத்த விரும்பினால் இந்த வீடியோ உங்களுக்கானது. நம்மில் பலருக்கு ஒரு குறை உண்டு. நாம் சொல்வது உண்மையாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. சில நேரங்களில் நாம் பேச நினைப்பது ஒன்று, ஆனால் வெளியில் வருவது வேறொன்றாக இருக்கும். ஏன் சிலருடைய பேச்சு மட்டும் காந்தம் போல மற்றவர்களை ஈர்க்கிறது? அவர்களின் பேச்சில் இருக்கும் அந்த மேஜிக் என்ன? உங்களுடைய கருத்துக்கள் மதிக்கப்படவில்லையா? அல்லது உங்கள் பேச்சால் மற்றவர்களை ஈர்க்க முடியவில்லையா? கவலைப்படாதீர்கள். சாணக்கிய நீதியில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த 6 ரகசியங்களை இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இதில் 6வது விதியை மட்டும் நீங்கள் கற்றுக்கொண்டால் எப்பேற்பட்ட கடினமான மனிதரையும் உங்கள் வழிக்கு கொண்டு வர முடியும். இது உங்கள் தளம். வாழ்க்கையில் முன்னேறத் துடிக்கும் ஒவ்வொருவருக்குமான இடம் இது. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே செய்து கொள்ளுங்கள். சரி, முதல் விதியை பார்ப்போம். மௌனம் எனும் போர் தந்திரம். ஒரு சிறந்த ராஜதந்திரிக்கு தெரியும், அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு போர் தந்திரம் என்று. நீங்கள் ஒரு விவாதத்தில் அமைதியாக இருக்கும்போது உங்கள் எதிரி நிலை தடுமாறுகிறான். நீங்கள் பதிலுக்கு பதில் பேசும்போது அவருக்கு தீனி போடுகிறீர்கள். ஆனால் நீங்கள் மௌனமாக இருக்கும்போது அவரது வார்த்தைகளே அவருக்கு எதிராக திரும்பும். மௌனம் என்பது ஒரு கவசம் என்பார் சாணக்கியர். அந்த கவசத்தை அணிபவனை எந்த விமர்சன அம்புகளும் ஒன்றும் செய்ய முடியாது. விவாதத்தை தவிர்க்க 3 நுட்பங்கள். உண்மைதான் என்று ஒத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது என்று சொல்லி அந்த உரையாடலை அங்கேயே முடியுங்கள். இது அவர்களை உடனே அமைதியாக்கும். தலைப்பை மாற்றுங்கள். விவாதம் சூடாவதை உணர்ந்தால் மெதுவாக பேச்சை வேறு பொதுவான தலைப்பிற்கு மாற்றுங்கள். சரி, அதை அப்புறம் பேசலாம், இப்போ இதை கவனிப்போம் என்பது ஒரு ராஜதந்திரம். சாணக்கியர் சந்திரகுப்தனிடம் சொன்னார், அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டுப்படுத்துபவன் அரசன் அல்ல, தன் பேச்சால் மக்களின் மனதை ஆள்பவனே உண்மையான சக்கரவர்த்தி. உங்கள் வார்த்தைகள் ஒரு கத்தி போன்றது. அதை ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் போல உயிரை காக்க பயன்படுத்தப் போகிறீர்களா, அல்லது ஒரு கொலைகாரன் போல காயப்படுத்த பயன்படுத்தப் போகிறீர்களா என்பது உங்கள் கையில். இதை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வர 3 பயிற்சிகள். வார்த்தை மாற்றம். நீ செய்தது தவறு என்று நேரடியாகச் சொல்லாதீர்கள். அதற்கு பதில், இதை இன்னும் சிறப்பாகச் செய்திருக்கலாம் அல்லது உன் திறமைக்கு இது போதாது என்று சொல்லி பாருங்கள். கருத்து ஒன்றுதான், ஆனால் வெளிப்படுத்தும் விதம் வேறு. குரல் தொனி வார்த்தைகளை விட உங்கள் குரலின் மென்மை அதிகம் பேசும். கத்தி பேசுவது அதிகாரத்தின் அடையாளம் அல்ல, அது உங்கள் பலவீனத்தின் அடையாளம். அமைதியான குரல் ஒருவரை ஆழ்ந்து கவனிக்க வைக்கும். உன் புன்னகை பேச்சை தொடங்கும் முன் ஒரு சிறிய புன்னகை பூத்துவிட்டு பேசுங்கள். இது உங்கள் குரலில் உள்ள கசப்பை நீக்கி கேட்பவருக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தரும். நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே, இனிமையாக பேசுபவனுக்கு இந்த உலகில் எதிரிகளே இருக்க மாட்டார்கள். உங்கள் நாக்கு ஒரு தெய்வீக ஆயுதம். அதை மற்றவர்களை வசப்படுத்த பயன்படுத்துங்கள். ஆனால் வெறும் இனிமை மட்டும் போதாது. சர்க்கரை அதிகமானால் திகட்டும். அதேபோல எப்போது பேச வேண்டும், எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்ற விவேகம் மிக முக்கியம். அதைத்தான் சாணக்கியர் தனது 2வது விதியில் சொல்கிறார். விதி 2, காலமும் சூழலும் அறிதல். சாணக்கியர் தனது நீதியில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகிறார். ஒருவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவன் சரியான நேரத்தில் பேசவில்லை என்றால் அவனது அறிவு மதிக்கப்படாது. ஒரு விதை முளைப்பதற்கு சரியான மண் மட்டும் போதாது, சரியான பருவநிலையும் தேவை. அதுபோலத்தான் உங்கள் கருத்துக்களும். எதை பேச வேண்டும் என்பதை விட எப்போது பேச வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பவனே சிறந்த ராஜதந்திரி. சூழலை தரம் பார்த்தல். சூழல் என்பது ஒரு போர்க்களம் போன்றது. எதிரி பலமாக இருக்கும்போது அமைதியாக இருப்பதும், எதிரி பலவீனமாக இருக்கும்போது தாக்குவதும் எப்படி ஒரு போர்த்தந்திரமோ அதுவே பேச்சிற்கும் பொருந்தும். ஒருவர் மிகுந்த கோபத்திலோ அல்லது அவசரத்திலோ இருக்கும்போது நீங்கள் சொல்லும் நியாயமான கருத்துக்கள் கூட அவருக்கு எரிச்சலையே தரும். அதேபோல் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில்
நீங்கள் சொல்லும் பழைய கசப்பான நினைவுகள் உங்கள் மீதான மரியாதையை குறைக்கும். சூழலின் வெப்பநிலையை முதலில் உணருங்கள். பிறகு உங்கள் வார்த்தைகளை வெளியிடுங்கள். சாணக்கியரின் வரலாற்று பாடம். சாணக்கியர் நந்த வம்சத்தை வீழ்த்த நினைத்தபோது எடுத்தவுடனேயே போருக்குச் செல்லவில்லை. சரியான தருணத்திற்காக அவர் பல ஆண்டுகள் காத்திருந்தார். நந்த மன்னனின் மக்கள் அவனுக்கு எதிராக திரும்பும் வரை அவர் அமைதியாக தனது காய்களை நகர்த்தினார். அவர் சந்திரகுப்தனிடம் சொன்னது இதுதான்: சிங்கம் தனது இரையை தாக்கச் சரியான தருணம் வரும் வரை பதுங்கியிருக்கும். அந்த பொறுமைதான் அதன் பலம். உங்கள் வார்த்தைகளும் ஒரு அம்பை போல இருக்க வேண்டும். குறி தப்பாத தருணத்தில் மட்டுமே அது வில்லிலிருந்து புறப்பட வேண்டும். இந்த விதியை வாழ்வில் கடைபிடிக்க 3 வழிகள். உணர்ச்சிகளை கவனித்தல். நீங்கள் பேசப்போகும் நபர் என்ன மனநிலையில் இருக்கிறார்? அவர் சோகமாக இருந்தால் ஆறுதல் சொல்லுங்கள். கோபமாக இருந்தால் அமைதியாக இருங்கள். உங்கள் முக்கியமான கோரிக்கையை அவர் மனநிலை நன்றாக இருக்கும்போது மட்டும் முன்வையுங்கள். இடம் பார்த்தல். பொது இடங்களில் ஒருவரை விமர்சிப்பதோ அல்லது ரகசியங்களை பேசுவதோ கூடாது. இது சூழல் அறியாத செயல். தனியாக இருக்கும்போது சொல்லப்படும் அறிவுரை மாற்றத்தை உண்டாக்கும். சபையில் சொல்லப்படும் அறிவுரை பகையை உண்டாக்கும். மௌனத்தின் வலிமை. சில நேரங்களில் பதில் பேசாமல் இருப்பதே சிறந்த பதிலாகும். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது சரியான நேரத்திற்காக காத்திருக்கும் ஒரு ஆயுதம். அடுத்த பகுதிக்கு தாவுதல் நண்பர்களே. காலம் என்பது விலை மதிப்பற்றது. தவறான நேரத்தில் சொல்லப்படும் சரியான வார்த்தை கூட ஒரு உறவை முறிக்கலாம். எனவே சூழலை உணர்ந்து பேசுங்கள். இந்த தந்திரத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் மற்றவர்களின் மனநிலையை உங்களால் எளிதாக கையாள முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கப் போகும் 3வது விதி மிகவும் சுவாரஸ்யமானது. குறைவாக பேசி அதிகமாக கவனித்தல். இது எப்படி உங்களை ஒரு புத்திசாலியாக காட்டும்? விதி 3. குறைவாக பேசி அதிகமாக கவனித்தல். இயற்கை நமக்கு ஏன் 2 காதுகளையும் ஒரே ஒரு வாயையும் கொடுத்திருக்கிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நாம் பேசுவதை விட 2 மடங்கு அதிகமாக கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான். சாணக்கியர் கூறுகிறார், யார் ஒருவர் சபையில் அமைதியாக இருந்து மற்றவர்கள் பேசுவதை கவனிக்கிறாரோ அவரே அந்த சபையின் உண்மையான வெற்றியாளர். பேசிக்கொண்டே இருப்பவர் தனக்கு தெரிந்த அறிவை மட்டுமே வெளிப்படுத்துகிறார். ஆனால் கவனிப்பவர் மற்றவர்களின் அறிவையும் சேர்த்து தன் வசப்படுத்துகிறார். கவனிப்பதன் உளவியல் தந்திரம். நீங்கள் பேசும்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த தகவல்களை மட்டுமே மீண்டும் சொல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கவனிக்கும்போது உங்களுக்கு தெரியாத புதிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கின்றன. மற்றவர்கள் பேசுவதை கூர்ந்து கவனிப்பதன் மூலம் அவர்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர்கள் எதை மறைக்கிறார்கள் என்பதை உங்களால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு சிறந்த ஒற்றனை போல மற்றவர்களின் ரகசியங்களை அறிந்து கொள்ள மௌனம் ஒன்றே சிறந்த வழி. சந்திரகுப்தருக்கு சாணக்கியர் கற்பித்த பாடம். சந்திரகுப்த மௌரியருக்கு சாணக்கியர் கற்பித்த முதல் பாடம் மௌனம். எதிரிகளின் அவையில் இருக்கும்போது குறைவாக பேச வேண்டும். ஆனால் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒரு வேடன் தன் இரையை தேடுவது போல கவனிக்க வேண்டும் என்றார். ஏனென்றால் ஒரு மனிதன் அதிகம் பேசும்போதுதான் அறியாமலேயே தனது ரகசியங்களையும் பயத்தையும் வெளிப்படுத்துகிறான். எதிரியின் வாயாலேயே அவனது அழிவிற்கான வழியைச் சொல்ல வைப்பதே சாணக்கிய தந்திரம். சிறந்த கவனிப்பாளராக மாற 3 பயிற்சிகள். இடைமறிக்காதீர்கள். ஒருவர் பேசும்போது குறுக்கே பேசாதீர்கள். அவர் சொல்ல வருவதை முழுமையாகச் சொல்லி முடிக்கும் வரை பொறுமையாக காத்திருங்கள். இது அவர்களுக்கு உங்கள் மீது ஒரு மரியாதையை உண்டாக்கும். உடல் மொழி. நீங்கள் கவனிக்கிறீர்கள் என்பதை உங்கள் கண்கள் காட்டட்டும். சிறிய தலையசைவு மற்றும் நேருக்கு நேர் பார்க்கும் கண் தொடர்பு உங்களை ஒரு கண்ணியமான மனிதராக காட்டும். சரியான கேள்விகளை கேளுங்கள். பேசுவதை விட சரியான கேள்விகளை கேளுங்கள். ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி மற்றவரை இன்னும் அதிகமாக பேசத் தூண்டும். அதன் மூலம் நீங்கள் அதிக தகவல்களை பெறலாம். அடுத்த பகுதிக்கு தாவுதல். அதிகமாக பேசுபவர்கள் தங்களை அறியாமலேயே ஆபத்தில் சிக்கிக் கொள்வார்கள். ஆனால் கவனிப்பவர்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பார்கள். இந்த 3வது விதியை இன்று முதல் உங்கள் அலுவலகத்திலோ அல்லது நண்பர்களிடமோ முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கும் மரியாதை கூடுவதை நீங்களே உணர்வீர்கள். ஆனால் மௌனமாக இருப்பதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. மற்றவர்கள் உங்களை தேவையில்லாத விவாதத்திற்கு இழுக்கும்போது நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும்? விதி 4. தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்தல்.
விவாதமும் ஆற்றல் விரயமும். நாம் அன்றாடம் சந்திக்கும் மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? நமக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்படும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள். சாணக்கியர் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை தருகிறார். அறிவற்றவர்களுடன் விவாதம் செய்வது ஒரு சுவரை முட்டுவதற்கு சமம். விவாதங்கள் பெரும்பாலும் உண்மையை நிலைநாட்ட நடப்பதில்லை. அது யார் பெரியவர் என்ற ஈகோவை நிலைநாட்டவே நடக்கிறது. ஒரு புத்திசாலி எப்போதும் தன் ஆற்றலை விவாதத்தில் வீணாக்காமல் அதை தன் வெற்றிக்காகச் சேமித்து வைப்பான். யாரோடு விவாதிக்கக் கூடாது? சாணக்கியரின் கூற்றுப்படி இந்த 3 தரப்பினருடன் ஒருபோதும் விவாதிக்காதீர்கள். முட்டாள்கள். அவர்களுக்கு தர்க்கம் புரியாது. அவர்கள் தங்களுக்கு தெரிந்ததே உண்மை என வாதிடுவார்கள். அவர்களிடம் ஜெயிப்பது சாத்தியமற்றது. அதிகாரம் உள்ளவர்கள். உங்களை விட அதிக பதவியிலோ அல்லது அதிகாரத்திலோ இருப்பவர்களுடன் தேவையில்லாமல் மோதினால் அது உங்கள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக அமையும். நெருக்கமான உறவுகள். சில நேரங்களில் விவாதத்தில் நீங்கள் வெற்றி பெறலாம், ஆனால் அந்த அன்பான உறவை நீங்கள் தோற்றுவிடுவீர்கள். உறவா, விவாதமா என்று வரும்போது மௌனமே சிறந்தது. மௌனம் எனும் போர்த்தந்திரம். ஒரு சிறந்த ராஜதந்திரிக்கு தெரியும், அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு போர்த்தந்திரம் என்று. நீங்கள் ஒரு விவாதத்தில் அமைதியாக இருக்கும்போது உங்கள் எதிரி நிலை தடுமாறுகிறான். நீங்கள் பதிலுக்கு பதில் பேசும்போது அவருக்கு தீனி போடுகிறீர்கள். ஆனால் நீங்கள் மௌனமாக இருக்கும்போது அவரது வார்த்தைகளே அவருக்கு எதிராக திரும்பும். மௌனம் என்பது ஒரு கவசம் என்பார் சாணக்கியர். அந்த கவசத்தை அணிபவனை எந்த விமர்சன அம்புகளும் ஒன்றும் செய்ய முடியாது. விவாதத்தை தவிர்க்க 3 நுட்பங்கள். உண்மைதான் என்று ஒத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது என்று சொல்லி அந்த உரையாடலை அங்கேயே முடியுங்கள். இது அவர்களை உடனே அமைதியாக்கும். தலைப்பை மாற்றுங்கள். விவாதம் சூடாவதை உணர்ந்தால் மெதுவாக பேச்சை வேறு பொதுவான தலைப்பிற்கு மாற்றுங்கள். சரி, அதை அப்புறம் பேசலாம், இப்போ இதை கவனிப்போம் என்பது ஒரு ராஜதந்திரம். புன்னகையுடன் வெளியேறுங்கள். சில நேரங்களில் ஒரு சிறிய புன்னகை 1000 வசவுச் சொற்களை விட வலிமையான பதிலை தரும். உங்கள் புன்னகை நீங்கள் அந்த விவாதத்தை விட உயர்ந்தவர் என்பதை காட்டும். அடுத்த பகுதிக்கு தாவுதல். நண்பர்களே, உங்கள் ஆற்றல் ஒரு செல்வம் போன்றது. அதை தகுதியற்றவர்களிடம் செலவிடாதீர்கள். விவாதங்களில் வெல்வதை விட காரியங்களில் வெல்வதே முக்கியம். இதுவரை நாம் 4 விதிகளை பார்த்துவிட்டோம். அடுத்த 5வது விதி, தன்னம்பிக்கையுடன் பேசுதல். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை விட அதை எப்படி பேசுகிறீர்கள் என்பதுதான் உலகிற்கு முக்கியம். சாணக்கியர் கூறுகிறார், பயத்தை அது உங்களை நெருங்கும் முன்பே அழித்து விடுங்கள். பேசும்போது ஏற்படும் நடுக்கம் அல்லது தயக்கம் உங்கள் கருத்து எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் அதன் மதிப்பை குறைத்துவிடும். ஒரு தலைவனுக்கும் சாதாரண மனிதனுக்கும் இருக்கும் ஒரே வித்தியாசம் தனது வார்த்தைகளின் மீது அவன் வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைதான். குரல் மற்றும் உடல் மொழி. தன்னம்பிக்கை என்பது வெறும் சத்தமான குரல் மட்டுமல்ல, அது உங்கள் உடல் மொழியிலும் இருக்கிறது. சாணக்கிய தந்திரத்தின்படி நேரான பார்வை. ஒரு நபர் தன் கண்களை தவிர்த்து பேசினால் அவர் ஏதோ மறைக்கிறார் அல்லது பயப்படுகிறார் என்று அர்த்தம். பேசுபவரின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசுங்கள். நிமிர்ந்த நிலை. கூன் விழுந்து பேசினால் உங்கள் குரல் நுரையீரலிலிருந்து முழுமையாக வராது. நேராக நிமிர்ந்து நின்று பேசும்போது உங்கள் குரலில் இயல்பாகவே ஒரு அதிகாரம் பிறக்கும். தெளிவான ஓட்டம். தடுமாற்றங்கள் இல்லாத பேச்சே ஆளுமையின் அடையாளம். சாணக்கியரின் கர்ஜனை. வரலாற்று உதாரணம். நந்த மன்னனின் அவையில் சாணக்கியர் அவமானப்படுத்தப்பட்டபோது அவர் அழுது கொண்டோ அல்லது பயந்து போயோ வெளியேறவில்லை. மாறாக அங்கிருந்த அத்தனை வீரர்களுக்கும் அரசனுக்கும் முன்னால் தனது சிகையை அவிழ்த்துவிட்டு ஒரு சபதம் செய்தார். இந்த நந்த வம்சத்தை வேரோடு அழிக்கும் வரை என் முடியை முடிக்க மாட்டேன். அந்த ஒரு வார்த்தையில் இருந்த தன்னம்பிக்கைதான் பின்னாளில் ஒரு மிகப்பெரிய பேரரசை உருவாக்கியது. அவர் ஒரு சாதாரண ஏழை பிராமணர் என்று யாரும் நினைக்கவில்லை. அவரது பேச்சில் இருந்த உறுதி அனைவரையும் நடுங்க வைத்தது. 6வது விதி, முகஸ்துதியை தவிர்த்தல். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த எச்சரிக்கையை தருகிறார். புகழ்ச்சி என்பது காதுகளுக்கு தேன் போன்றது, ஆனால் அது ஆன்மாவிற்கு விஷம் போன்றது. உங்களை அளவுக்கு அதிகமாக புகழ்பவனிடம் மிக எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் அவன் உங்கள் குணத்தை புகழவில்லை, உங்கள் மூலமாக அவன் அடையப்போகும் ஆதாயத்தையே புகழ்கிறான். யாரெல்லாம் மற்றவர்களை தன் பேச்சால் ஈர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் முதலில் மற்றவர்களின் புகழ்ச்சியில் மயங்காமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முகஸ்துதியை அடையாளம் காண்பது எப்படி? உண்மையான பாராட்டுக்கும் முகஸ்துதிக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் உண்டு. உண்மையான பாராட்டு
நீங்கள் செய்த ஒரு குறிப்பிட்ட செயலை சுட்டிக்காட்டும். உதாரணம், இந்த வேலையை நீங்கள் மிகச்சரியாக செய்தீர்கள். முகஸ்துதி உங்களை ஒரு தெய்வமாகவோ அல்லது குறையே இல்லாதவராகவோ காட்டும். உதாரணம், உங்களை விடச் சிறந்தவர் யாருமே இல்லை. நீங்கள் எப்போதுமே தவறு செய்ய மாட்டீர்கள். சாணக்கிய நீதியின்படி ஒருவன் தன் தேவைக்காக மட்டுமே உங்களை புகழ்கிறான் என்றால், சந்திரகுப்தர் பாரதத்தின் பேரரசனான பிறகு பல சிற்றரசர்கள் அவரை புகழ்ந்து பாடினர். அப்போது சாணக்கியர் அவரிடம் சொன்னார், மன்னா, இந்த தூண்களும் கற்களும் கூட உன்னை புகழும். ஆனால் அந்த புகழ்ச்சியில் நீ மயங்கிவிட்டால் உனது கடமையை நீ மறந்து விடுவாய். புகழ்ச்சியை ஒரு போதையாக கருதாதே, அதை ஒரு எச்சரிக்கையாக கருது. எதிரி நேரடியாக தாக்குவதை விட புகழ்ச்சி என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி புகழ்ச்சியை ஒரு தலைவனாக கையாளுவது உண்மை நிலையை உணர்தல். யாராவது உங்களை புகழ்ந்தால் அவர்கள் புகழும் அந்த தகுதி என்னிடம் உண்மையிலேயே இருக்கிறதா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். புன்னகையுடன் கடந்து செல்லுதல். புகழ்ச்சியை உங்கள் தலைக்கு கொண்டு செல்லாதீர்கள். ஒரு சிறிய நன்றியோடு அதை அங்கேயே விட்டுவிடுங்கள். நோக்கத்தை ஆராய்தல். இந்த புகழ்ச்சிக்கு பின்னால் அவர்கள் உங்களிடம் ஏதேனும் உதவி எதிர்பார்க்கிறார்களா என்பதை நிதானமாக யோசியுங்கள். அடுத்த பகுதிக்கு தாவுதல். நண்பர்களே, மற்றவர்களை உங்கள் பேச்சால் கவர வேண்டும் என்றால் நீங்கள் புகழ்ச்சிக்கு அடிமையாகாத ஒரு கெம்பீரமான ஆளுமையாக இருக்க வேண்டும். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட ஒருவரைத்தான் இந்த உலகம் மதிக்கும். விதி 7. கோபத்தை வெல்வது எப்படி? கோபம் எனும் தற்கொலை வாழ்க்கையில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகளில் 90% நாம் கோபமாக இருக்கும்போது எடுப்பவைதான். சாணக்கியர் கூறுகிறார், எரியும் நெருப்பு எப்படி தன்னை தாங்கியிருக்கும் விறகையே முதலில் அழிக்கிறதோ, அதுபோல கோபம் முதலில் உங்கள் அறிவையும் பின் உங்கள் ஆரோக்கியத்தையும் இறுதியில் உங்கள் செல்வாக்கையும் அழித்துவிடும். ஒரு சிறந்த பேச்சாளனுக்கும் தலைவனுக்கும் இருக்க வேண்டிய முதல் தகுதி நிதானம். கோபத்தில் வெளிவரும் வார்த்தைகள் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போன்றவை. அவை ஏற்படுத்திய காயத்தை ஒருபோதும் சரி செய்ய முடியாது. அறிவாற்றலால் கோபத்தை வெல்லுதல். கோபம் வரும்போது கத்துவதோ அல்லது பொருட்களை உடைப்பதோ முட்டாள்தனம். சாணக்கியர் ஒரு தந்திரத்தை சொல்கிறார். உன் கோபத்தை உன் இலக்கின் மீது திருப்பு. உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு பதில் சொல்ல உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். உங்கள் வளர்ச்சியையும் வெற்றியையும் பயன்படுத்துங்கள். யார் ஒருவரால் மற்றவர்களின் தூண்டுதலுக்கு உள்ளாகாமல் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியுமோ அவரால் உலகையே ஆள முடியும். எதிரி உங்களை கோபப்படுத்த முயல்கிறான் என்றால் அவன் உங்கள் பலவீனத்தை தாக்குகிறான் என்று அர்த்தம். அங்கே மௌனமாக இருப்பதே நீங்கள் அடையும் முதல் கோபத்தை கட்டுப்படுத்த 3 நடைமுறை வழிகள். யாராவது உங்களை கோபப்படுத்தினால் உடனே பதில் பேசாமல் மனதிற்குள் 10 1 வரை பின்னோக்கி எண்ணுங்கள். அந்த சிறிய இடைவெளி உங்கள் மூளையை நிதானப்படுத்தும். மௌனம் ஒரு ஆயுதம். கோபம் உச்சத்தில் இருக்கும்போது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள் அல்லது மௌனமாக இருங்கள். உங்கள் மௌனம் எதிராளியை பதற்றமடையச் செய்யும். வளர்ச்சியில் கவனம். உங்களை அவமானப்படுத்தியவர்களின் சொற்களை உங்கள் வெற்றிக்கான எரிபொருளாக மாற்றுங்கள். இதற்கு என் வெற்றியின் மூலம் பதிலடி கொடுப்பேன் என்று உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். அடுத்த பகுதிக்கு தாவுதல். நண்பர்களே, கோபம் ஒரு பலவீனம் அல்ல. அதை நாம் கையாளும் விதத்தில்தான் அதன் விளைவு இருக்கிறது. சாணக்கியரின் இந்த 7வது விதியை பின்பற்றினால் உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரமும் நிதானமும் பிறக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் 8வது விதி உங்கள் பேச்சை எப்படி அதிகாரப்பூர்வமாக மாற்றுவது என்பது பற்றியது. தெளிவாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் பேசுவது எப்படி? உங்கள் குரலில் அந்த ஆளுமையை வரவழைப்பது எப்படி? அடுத்த 10 நிமிடங்களில் பார்ப்போம். 8வது விதி அதிகாரப்பூர்வமாக பேசுவது எப்படி? சாணக்கியர் தனது நீதியில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். உன் பேச்சில் தெளிவு இல்லை எனில் உன் அறிவுக்கு அங்கே வேலை இல்லை. நாம் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அதை சொல்லும் விதம் சரியாக இல்லை என்றால் அந்த பேச்சு தோல்வியில் முடியும். 10 பேர் கூடியிருக்கும் இடத்தில் உங்கள் குரல் மட்டும் தனித்து ஒலிக்க வேண்டுமா? அதற்கு இந்த 8வது விதிதான் அடிப்படை. தெளிவாக பேசுவது என்பது சத்தமாக பேசுவது அல்ல. அது உங்கள் சொற்களில் இருக்கும் உறுதி. உச்சரிப்பும் வேகமும் பேசும்போது வார்த்தைகளை விழுங்குவது அல்லது அதிக அவசரமாக பேசுவது உங்கள் தன்னம்பிக்கை குறைபாட்டை காட்டும். சாணக்கியர் காலத்தில் தூதுவர்கள் தெளிவாக பேசவில்லை என்றால் அவர்கள் தகுதியற்றவர்களாக கருதப்பட்டனர். அழுத்தமான உச்சரிப்பு. ஒவ்வொரு சொல்லையும் அதன் முழு வடிவத்தோடு உச்சரிக்க வேண்டும். தேவையற்ற சொற்களை தவிர்க்கவும். வந்து, அதாவது போன்ற சொற்களை பயன்படுத்துவது உங்கள் பேச்சின் வலிமையை குறைக்கும்.
இவை உங்கள் சிந்தனையில் தெளிவு இல்லை என்பதை காட்டும். குரல் ஏற்ற இறக்கம். ஒரே சீராக பேசாமல் முக்கியமான இடங்களில் குரலை உயர்த்தி மென்மையாக வேண்டிய இடங்களில் தாழ்த்தி பேசுவது ஒரு வியூகம். ஒரு ராஜதந்திரிக்குரிய உறுதி. ஒரு விஷயத்தை சொல்லும்போது இது நடக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். அதற்கு பதில் இது கண்டிப்பாக நடக்கும் என்று உறுதியாகச் சொல்லுங்கள். சாணக்கியர் சந்திரகுப்தனிடம் ஒரு திட்டத்தை சொல்லும்போது அதில் ஒருபோதும் ஒருவேளை என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். அந்த அதிகாரப்பூர்வமான உறுதிதான் சந்திரகுப்தனை அவரை பின்பற்ற வைத்தது. உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் முதலில் நம்பிக்கை வைத்தால் மட்டுமே உலகம் அதை நம்பும். அதிகாரப்பூர்வமான பேச்சிற்கு 3 பயிற்சிகள். நேரான கண் தொடர்பு. தரையை பார்த்தோ அல்லது எங்கோ பார்த்தோ பேசினால் உங்கள் வார்த்தைகள் யாரையும் சென்றடையாது. பேசுபவரின் கண்களை நேராக பார்த்து பேசுங்கள். வேகத்தை கட்டுப்படுத்துங்கள். ஒரு கருத்தை சொல்லும்போது சற்று நிதானமாகச் சொல்லுங்கள். நீங்கள் நிதானமாக பேசும்போது கேட்பவர்கள் தானாகவே அமைதியாகி உங்கள் பேச்சை கவனிப்பார்கள். வயிற்றிலிருந்து பேசுங்கள். தொண்டையிலிருந்து பேசாமல் அடிவயிற்றிலிருந்து குரலை எழுப்புங்கள். இது உங்கள் குரலில் இயல்பாகவே ஒரு ஆழத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கும். நண்பர்களே, தெளிவான உச்சரிப்பு, தயக்கமில்லாத வேகம் மற்றும் நேருக்கு நேர் பார்த்து பேசுவது, இந்த 3ம் இருந்தால் நீங்கள் எவரையும் உங்கள் பேச்சால் ஈர்க்க முடியும். முடிவு நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த 8 விதிகளும் வெறும் வார்த்தைகள் அல்ல. அவை மனித மனங்களை ஆள உதவும் இரகசிய சாவிகள். இனிமை, மௌனம், நிதானம், புன்னகை மற்றும் அறிவு, இவை அனைத்தும் ஒன்றாக இணையும் போது உங்கள் பேச்சு ஒரு மாற்றத்தை உருவாக்கும் சக்தியாக மாறும். சாணக்கியர் சொன்னது போல, உலகில் அனைத்தையும் விட இனிமையானது எது என்று கேட்டால் அது சரியான நேரத்தில் சொல்லப்படும் சரியான சொல். உங்கள் பேச்சு ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தக்கூடாது. இந்த 8 இரகசிய விதிகளையும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து ஒரு மாபெரும் ஆளுமையாக வளர